கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபையினால் கடந்த 4 மாதங்களை தேவன் நம்மை கடந்து வரும்படி கிருபை செய்தார். இந்த 5வது மாதத்தின் 1வது வாரத்திலே நாம் வந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். வருகின்ற 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கர்ப்பத்துக்கு விரோதமாய் ஏன் தடை வருகிறது? இந்த கர்ப்பத்துக்கு விரோதமாக போராடுகிற காரியங்கள் என்ன? அநேகர் இந்த குடும்ப விடுதலை ஜெபத்திலே வந்து என்னை பார்க்க வருகிறவர்கள் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஐயா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருடம் ஆகியது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்கள் எவ்வளவோ மருத்துவரை அணுகி மருத்துவத்தின் மூலமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று பிரயாசப்பட்டு பணங்களை செலவழிக்கிறோம். ஆனால் எங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படியாக அநேகரை நான் சந்தித்தது உண்டு, ஜெபித்தது உண்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதை சொல்லுகிறேன். ஊழியம் ஆரம்பித்த நாட்கள் இருந்து இந்த நாட்கள் வரையும் கிட்டத்தட்ட 200 பேருக்கு ஆண் பிள்ளைகளை கர்த்தர் பேரோட பெற்றெடுக்க கிருபை செய்தார். அவர் என்ன பேர் சொல்றாரோ அந்த பேர் தான் அந்த குழந்தைக்கு பிறக்கும். ஆனால் ஒரு வருத்தம், ஒரு மகள் என்கிட்ட வந்து அழுது, எனக்கு குழந்தையே நிற்காதா? நீங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி இந்த பிள்ளை பிறக்கும், உனக்கு இந்த மாசத்துல குழந்தை நிற்கும் சொல்றீங்களே அப்படின்னு அழுத உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அவள் மகளுடைய புருஷன் சரீரத்திலிருந்து ஒரு ஆவி புறப்பட்டு வந்து அவ கர்ப்பத்தை நான் அழிப்பேன் என்று சொன்னது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்ன என்பதை 12ஆம் தேதி உபவாசத்தோடு நீங்கள் கடந்து வாருங்கள். அன்னைக்கு நான் யாரையும் கூப்பிடல, வேற எதுக்கும் ஜெபம் பண்ணல. டிவியில் நித்தியம் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் எங்கே என்னை பார்த்தாலும் தயவு கூர்ந்து இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் எனக்கு தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் நாம் திருப்பிக் கொள்வோம் இழந்ததை, நிச்சயமாய் திருப்பிக் கொள்வோம் நம்ம விட்டு போனதை, நிச்சயமாய் திருப்பிக் கொள்வோம் மற்றவர்கள் நம் இடத்திலிருந்து பிடுங்கினதை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. போகட்டும். வருகிற 9ஆம் தேதி ஆவடியிலே நடக்கிற தீர்க்க தரிசன அக்கினி அபிஷேக கூட்டம். அநேகருக்கு அந்த ஆவடியில் ஆவியான தீர்க்கமாய் சில விஷயங்களை பேசி விடுதலையும் சமாதானத்தையும் தருகிறார்.
அன்பானவர்களே, உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் அன்புடன் அழைக்கிறேன். கடந்து வாருங்கள். தண்ணீரை போல நம்மளை வளைக்கிற சில வல்லமைகளை கர்த்தர் அன்னைக்கு உடைப்பா. பயப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து 16, 17 வில்லிவாக்கத்திலே இசிஐ சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பி ஜேம்ஸ் பார்ட்டி மஹாலிலே 2 நாட்களும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை, வெள்ளி சனி ஆகிய 2 நாளும் மாலையில் அல்ல காலையிலே நடத்துகிறோம். ஒரு மிகப்பெரிய தோல்வியை கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொண்டு வர போறார். காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும்? ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைகளா புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்பதான் அங்கே மறித்திட்டாங்களா? ஏதோ ஒரு சாபம் உங்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த 2 நாளும் அந்த சாபங்களை குறித்து, அந்த தோல்விகளை குறித்து, அதிலிருந்து நம் விடுபட வேண்டியது எப்படி, அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி, மீண்டும் நம்ம வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட காலத்துக்கு முன் யாரும் மறிக்காத அளவுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டு நாம் நடந்தால் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். இந்த ராத்திரியில கர்த்தருடைய கிருபை நாள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த ஆராதனை வேளையில நீங்கள் பாட 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 உங்க கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்க 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 தேவ அபிஷேகம் ரமா சம்மரியாக்கபோ உர்ரமா கபா ரமா கியா 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 உர்ரமா சம்மரியா கியா கியா கியா. கர்த்தருடைய அபிஷேகம் மேலே கடந்து வருகும். கர்த்தருடைய வல்லமை மேலே கடந்து வரும். எப்பொழுதெல்லாம் நீ ஜெபிக்கிறதுக்குள்ள வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மகனாக, நிரப்பப்பட்ட ஒரு மகளாக நீ மாறுவேன்னு சொன்னால் உன் ஜபம் ஒரு அக்கினி நெருப்பாய் இறங்கும். உன் ஜபத்திற்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் நீ என்ன விண்ணப்பமிட்டு ஜெபிக்கிறாயோ அந்த ஜபத்திற்கு முன்பதாகவே தேவனுடைய பரிசுத்தமுள்ள கரமே உன்னை நிரப்புகிறதையா. தாவீது சொல்லுகிறானே, என் சத்துருக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும், என் தலையினால் என்னை நாள் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த ஜப வேளையில எல்லாருடைய பாத்திரங்கள் நிரம்பும்படி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினார், மிட்டாரே ஜீவனை மீட்டாரே. கரங்களை தட்டி நீங்க இருக்கிற இடத்துல பாட ஆரம்பிங்க. தேவ வல்லமை உங்க மீது இறங்க ஆரம்பிக்கும். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓ இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓ ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஓ பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. ஓ அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. சொல்லாம இக்கட்டில் துணை நீரே, இருநீக்கும் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே. இருள் நீக்கும் வெளிச்சம் கையை தட்டி நீரே. சொல்லுங்க நன்றி 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 நன்றி. தேவ சமூகத்துல சொல்லுங்க. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த ஜப வேளையில உறவில் வந்து விட்டே. கைத்தட்டி நன்றி 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 நன்றி. Glory Jesus. எத்தனை பேரை கரங்களை மேல உயர்த்தி என் ஆண்டவர் இந்த 4 மாதங்கள் என்னை தப்புவித்து என்னை தாங்கி நடத்தி வந்திருக்கிறாரையா. என் ஆண்டவர் என்னை சுமந்து வந்திருக்கிறாரு. நான் அல்ல, என் இயேசுவே என்னில் வாழ்கிறாரையா. அவர்தான் என்னை இன்றைக்கு நிற்கும்படி செய்திருக்கிறாரு. எந்தெந்த வீட்டுக்குள்ள நிற்க கூடாதபடிக்கு யாரை கீழே தள்ளி சத்துருவு அழிக்கும்படி வந்ததோ இந்த ராத்திரி வேளையில என் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குது. என் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குது. என் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குது. என் ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குது. ரப்பா பா 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 ரப்பா பா 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 உரிபி பா 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 ஹபா 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 உரிபி ஹபா 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 ஹபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. யாருக்கோ நீண்ட நாளாய் காது வழியில இருக்கிறீங்க, இந்த ஜப வேளையில ஒரு சுகமளிக்கிற வல்லமை உன் வீட்டுக்குள்ள இறங்குது. உன் காதுக்குள்ள இருக்கிற வலி, உன் காது நரம்புல கட்டி வச்சுக்கிற கட்டு இப்ப கர்த்தர் அறுக்கிறாரு அறுக்கிறாரு அறுக்கிறாரு. உன் தலையில செய்யப்பட்டது
உன் கழுத்துல வந்தது, உன் தலை நிலமுல வந்தது. இன்னைக்கு கர்த்தரை உடைக்கிறாரு, கர்த்தரை உடைக்கிறாரு, கர்த்தரை உடைக்கிறாரு. என் ஆண்டவருடைய வல்லமை இறங்குது, என் ஆண்டவருடைய அக்கினி இறங்குது. க்ளோரி. யாரோ ரைட் சைடு கால் கை வராத இருக்கிறீங்க, கர்த்தருடைய வல்லமை இப்ப புறப்படுகிறது. அதை நான் நல்லா உணர்கிறேன். என் ஆண்டவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறபடினால நீங்க எங்க எங்க என்னை பார்த்து கொண்டு இருக்கலாமே, கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குது, கர்த்தருடைய அக்கினி உங்க வீட்டுக்குள்ள இறங்குது. உங்களை தள்ளி, உங்களை அழிக்கும்படி, உங்களை கெடுக்கும்படி யார் என்ன காரியத்தை செய்து உங்களை கட்டி வைத்தார்களோ, இந்த ராத்திரி வேளையிலே என் ஆண்டவர் உங்களை ரிலீஸ் பண்ணுகிறாரு. என் ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இது அக்கினியின் நேரம் அல்லவா? இது பற்றி எறிகிற நேரம் அல்லவா? என் ஆண்டவரே இறங்கி இருக்கிறாரையா. யாரோ தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை உடைக்கிறாரு. ரபா ஹபா ரபா ஹபா உரம்மா சம்மரியா கியா 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 உர்பா ஹபா ரபா ஹபா ரபா ஹபா ஹபா உர்பி ஹபா ரபா ஹபா ரபா ஹபா. என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்க தழும்புகள் மேல படுவதாக ஒரு விடுதலையை தருவீனாக. உங்க நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து வசனங்களை வாசிக்கும் போது வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிறவர்கள் அதை கவனமாய் கவனித்து, இந்த வார்த்தையில் என்ன சொல்றாங்க அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தையிலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். இது சாதாரணமான நேரம் இல்லை, உன்னை விடுதலையாக்கிற நேரம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 6:30 7 மணி வரை உங்கள் நித்தியம் டிவியிலே விடுதலையாக்கிற நேரம் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10000 பேர்கள் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எது உன்னை அழிக்க வந்ததோ, எது உன்மேல் விழுத்தள்ளும்படி வந்ததோ அது அணுகாது. இந்த ராத்திரி வேளையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறதே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வந்து விட்டது, அது என்னை அணுகிவிடுமோ, அது என்னை பழி வாங்கி விடுமோ, அது என்னை மேற்கொள்ள விடுமோ? உங்களை அது மேற்கொள்ளாது, உங்களை அது தொட முடியாது. உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரு. உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறாரு. மீண்டுமாக வாசிக்க கேட்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேர்கள் எழும்பினாலும் அது உன்னை அணுகாது. நீ பயப்படாத. 2 நாளாகமும்
20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான நீங்கள் அந்த கூட்டத்துக்கு ஏராளமான கூட்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாமல். அந்த ஏராளமான கூட்டம் எத்தனை ஆயிரம் கூட்டம்? உங்க வலது புறத்திலும் உங்கள் இடது புறத்திலும் இத்தனை வருஷமாய் உங்களை அழிக்க நின்ற உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர்கள் உங்களை எதிர்க்க வந்தார்கள். கர்த்தரோ இன்றைக்கு அந்த வல்லமைகளிலிருந்து இந்த ராத்திரி வேளையில என் ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதையா. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றாரு, ஓ மேல எத்தனை 1000 பேர்கள் எழும்பினாலும் 10000 பேர்கள் எழும்பி வந்தாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஐயா, எனக்கு விரோதமான ஒரு கூட்டம் வந்து இருக்குது, எனக்கு விரோதமான ஒரு பிரச்சனை எழும்பி கொண்டிருக்குது, எனக்கு விரோதமான ஒரு யுத்தம் போராடி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய பண்ண, நான் என்னையா பண்ண வேணும்? இந்த ராத்திரில என்ன செய்யணும்? எத்தனையோ இடத்துக்கு ஓடிட்டேன், இந்த 1000 பேர் என்னால ஜெயிக்க முடியல, இந்த 10000 பேர் அனுப்புற சில காரியத்தை என்னால ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் உனக்கு தீர்க்கமாய் சொல்றாரு, எது உன்னை அணுக வந்ததோ, கர்த்தரை அணுகாதபடி எது உன் பிள்ளைய தொட வந்ததோ, எது உன் வீட்டை தொட வந்ததோ, எந்த சர்வம் வீட்டுக்கு வந்ததோ, உன் வீட்டை வாசப்படி ஏற வந்ததோ, எந்த மந்திரம் உன் வீட்டை படி தொட வந்ததோ, யாரை உன் வீட்டுக்குள்ள அழிக்கும்படி அனுப்பினாங்களோ, அது துணியை வைத்து செஞ்சிருக்கலாம், அது போட்டோ வைத்து செஞ்சிருக்கலாம், அது உன்னுடைய தலைமுடியை வச்சு செஞ்சிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் தலை எரிச்சலோடு இருக்கிறீங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை உன்னை அணுகாதபடி இப்ப உடைக்கிறாரு, இப்ப உடைக்கிறாரு, இப்ப உடைக்கிறாரு, இப்ப உடைக்கிறாரு, உடைக்கிறாரு, தேய்க்கிறாரு. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. என்னை குறித்து இந்த வார்த்தை பேசுறாங்க ஐயா, அது எனக்கு பயமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவன் பேசுற ஒரு வார்த்தையும் உன்னை அணுகாது. இந்த ராத்திரி வேளையில நீ விசுவாசத்தோடு அறிக்கை செய். எனக்கு 1000 10000 எழுப்பினாலும் 10000களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கில் லீலியும் அவர் சாரோடின் ரோஜாவாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இறங்குறாரு, என் ஆவியில இறங்குறாரு, என் ஆத்துமால இறங்குறாரு. பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. கேன்சர் வியாதின்னு சொல்லிட்டாங்களா, அது உன்னை அணுகாது. இந்த ராத்திரி அந்த வியாதியை உடைக்கிறாரு, அந்த வியாதியின் கூறுகளை உடைக்கிறாரு, அந்த வியாதியின் கட்டுகளை உடைக்கிறாரு. இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏராளமான பிரச்சனை உன் வீட்டை விட்டு வெளியேறுது, உன் வீட்டை விட்டு வெளியேறுது, உன் பிசினஸை விட்டு வெளியேறுது, உன் தொழிலை விட்டு வெளியேறுது. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? உனக்கு வந்தது 1000 அல்ல, 10000 பேர்கள் உன்னை எதிர்க்க நினைத்த வந்தது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அணுகும்படி. அல்லேலூயா. அணுகும்படினா உன்னை பிடிக்கும்படி, உன்னை பிடிக்கும்படி வந்தது, உன் பிள்ளையை பிடிக்கும்படி வந்தது. எனக்கு இந்த ஜெப நேரத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் உணர்த்துகிறாரு. சங்கீதங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 21:11. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார். அவர்கள் உனக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைப்பாங்க. நினைக்காமல இருக்க மாட்டான், டெய்லி நினைச்சுட்டு இருப்பான். சாவலி அவன், இவனை என்னைக்கு ஓடுவான் தெரியலையே, இவன் என்னைக்கு அழிஞ்சு போவான் தெரியலையே. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த ராத்திரியில கர்த்தர் அதை உடைப்பார்.
என் ஆண்டுடைய வல்லமை இறங்குதுங்க. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. உன் வீட்டுக்குள்ள இறங்குது. நீ நல்லா உணர்ந்து பாரு. உன் கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் கிரிகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன்னை பிடிப்பேன், உன்னை தொடருவேன், உன்னை அடிப்பேன் என்று சொன்ன சில வல்லமைகளை இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய ஆவியானவர் பைகிறாரே. ரபா கபா ரபா கபா உரிவி அபா ரபா கபா. உன்னை பிடிப்பேன். இந்த வருஷம் உன்னை பிடிச்சிருவேன். உன் காலை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களா? உன் கையை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களா? உன் வயிற்றுல கட்டி வச்சிருக்காங்களா? உங்க மேல கத்திப்படாது. கர்த்தர் சுகமாக்குவாரு. ஆபரேஷன் இல்லாம நீ சுகமாகுவாய். நீ ஆபரேஷன் இல்லாம வீட்டுக்கு திரும்புவ. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறாரு. எவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தானோ, அழிக்கும்படி நினைத்தானோ, உன்னை துரத்தபடி நினைத்தானோ, உன்னை பிடித்து அழிக்கும்படி செஞ்சார்களோ, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உடைக்கிறாரு. கர்த்தர் உடைக்கிறாரு. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இந்த அக்கினியை பெற்றுக்கோ. உன்னை பிடிக்க வந்தது, உன்னை கடம் பிடிக்க வந்ததா? கடம் உன்னை அழிக்க வந்ததா? அந்த கடத்தின் ஆவிய கர்த்தர் உடைக்கிறாரு. யார் இந்த சகுந்தலா? யார் இந்த சகுந்தலா? கடத்துல 8 லட்சம் கடத்தோடு இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, இந்த கடத்தினால உன் வீட்டை பிடிக்கணும் வந்தது. கர்த்தர் உடைக்கிறாரு. வீட்டை விழுத்து, வாழ்ந்த வீட்டை வித்து உன் வீட்டை கப்பி கொண்டு போகும்படி செஞ்ச செய்வின இயேசு நாமத்துல உடைக்கப்படுது, உடைக்கப்படுது, உடைக்கப்படுது. ஜெப வேளையில உணர்த்தப்பட்டு சொல்லுகிறேன், சகுந்தலாவுக்கு விரோதமா வந்தது கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்கிறாரு, 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 முறியடிக்கிறாரு. செல்வமணி யார்? அந்த செல்வமணி கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசுகிறாரு. உன்னை கட்டி வைத்த எல்லாத்தையும் கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. செல்வமணி, உன்னையும் குடும்பத்தையும் பிடிக்க வந்த சில சர்பத்தின் ஆவி கர்த்தர் உடைக்கிறாரு. பெற்றுக்கோ. என் ஆண்டவர் சொல்லுகிறாரையா, என் ஆண்டவர் சொல்லுகிறாரு. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணின்னு பேசி உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள பேசிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை எனக்காக இருக்கும்னு சொல்லி, இது உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். செல்வமணி, நீ பயப்படாத. உன்னை குதிங்காலை பிடிக்க வந்தது, உன்னை வாழ விடாதபடி பிடிக்க வந்தது, உன் சமாதானத்தை கெடுக்கும்படி பிடிக்க வந்தது. யார் யார் வீட்டுக்குள்ள மந்திர ஆவி பிடிக்கும்படி வெளியே காத்து கொண்டிருக்கிறதோ, அது ரூம்ல காத்து கொண்டிருக்கிறதோ, எந்த பொருளை செஞ்சு உன்னை அனுப்பினாங்களோ, இப்ப அந்த பொருள் வீட்டை விட்டு கீழே விழுது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் விடுதலை தருவீராக, சுகம் தருவீராகப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 9791127519 மற்றும் 8098814883